வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ரஷ்யா இந்தியா பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யா பயணத்தை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம். நம்ம அந்த பயணத்தில் சில முக்கியமான அவுட்கம்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரஷ்ய அதிபருடைய புத்தின் இந்த வருட கடைசிக்குள்ளே இந்தியா விஜயம் வராரு அப்படின்ற செய்திகள் ரஷ்யா ஊடகங்கள் தெரிவிக்கிறாங்க. என்எஸ்ஏவும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ கிளியர் கட்டாக இந்தியா ரஷ்யா பார்ட்னர்ஷிப்பில் எந்த விதமான அமெரிக்க அழுத்தத்துக்கும் நாங்கள் இணங்க மாட்டோம் அப்படின்றத ரெண்டு நாடுகளுமே சிம்பாலிக்காக காமிக்கிறாங்க. அடுத்தது சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 50% வரி விதித்ததுக்கு பிறகு உக்ரைன் ரஷ்யா போரில் ஒரு சிறு மாற்றம் வந்திருக்கு. அது என்னென்னா, இந்த கடைசியாக இருந்த ஒரு 40 நாட்களில் பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய டெரிட்டோரியல் கெயின் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. உக்ரைனில் ஒரு கணிசமான பகுதியை அவங்க இன்னும் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அந்த போர் நிறுத்தம்லாம் நடுவில் ஒப்பந்தம் அறிவித்தாங்க. அதன் பிறகு நடக்கக்கூடிய அந்த 40 நாள் நிகழ்வுகளில் டெரிட்டரி அதிகமாக கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜெலன்ஸ்கிட்டேருந்து வர இண்டிகேஷன் என்னென்னா, ட்ரம்ப்பும் புத்தினும் நேரடியாக சந்தித்து பேசுகிறதுக்கான ஒரு மீட்டிங் இப்போது இது உருவாகியிருக்கு. மீண்டும் ஜெலன்ஸ்கிக்கு இந்த பிரச்சனை வருது. ஏன்னா தன்னுடைய பர்மிஷன் இல்லாமல், தன்னுடைய கன்சென்ட் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் ட்ரம்ப் ஏதாவது கமிட் பண்ணிடக்கூடாது, மீண்டும் அமெரிக்காவை பகைச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றதுனால அவர் ஃப்ரெஞ்ச் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோனோடலாம் நான் பேசியிருக்கேன். நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு உடனடியாக தயார், எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு தயார், ரஷ்யா தான் இன்னும் இந்த போரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல இந்த போர் முடிவுக்கு வரத்துக்கான சில முக்கியமான பேச்சுவார்த்தைகளை இந்திய தரப்பில் நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு ஹோப் இருக்குது. ஏன்னா இந்த போர் முடிஞ்சதுன்னா ஜியோ பொலிட்டிக்ஸ் மீண்டும் இந்தோ பசிபிக்கை நோக்கி போகும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்தியா ரஷ்யாவோட டிஸ்கஷனில் சில முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க சில முக்கியமான முடிவுகளை இரண்டு நாடுகளும் எடுத்திருக்காங்க. அதில் என்னென்னா, இரண்டு நாடுகளும் சேர்ந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் மற்றும் கிரிட்டிக்கல் மினரல்ஸை மைன் பண்ணக்கூடிய இது. இப்போது ரேர் எர்த் மினரல்ஸோடைய 90% கண்ட்ரோலை யார் வச்சுருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா. குறிப்பாக ஆட்டோமொபைல் துறையில் இந்தியா மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை சந்திக்கிறாங்க. ஏன்னா சைனா இப்போ அந்த மெட்டீரியலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் டூலாக ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டூலாக ஒரு வெப்பனைஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த இடத்துல ரஷ்யாவும் இந்த ப்ரெஷரை உணர்றாங்க. நாளைக்கு சைனா ரஷ்யா அப்படின்ற உறவு நல்லா இருந்தாலுமே ரேர் எர்த் மினரல்ஸ் மற்றும் எலிமெண்ட்ஸ் மற்றும் கிரிட்டிக்கல் மினரலில் இது ஒரு ஹை டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி அப்படின்றதுனால இந்த இடத்துல இந்தியாவுடைய கூட்டாக சேர்ந்து பயணிக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் எலக்ட்ரானிக்ஸும் உண்டு, ரினியூவபிள் எனர்ஜியும் உண்டு. ரஷ்யா ஒரு ப்ரிடாமினண்ட்டாக ஒரு கோல்டு கண்ட்ரி. ஸோ அந்த இடத்துல சோலார் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக தன்னை உருவாகி இருக்கக்கூடிய பாரதத்தோடைய ஹெல்ப்புமே அவங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த சப்ளை செயின் டிஸ்டர்பன்ஸ், கார் உதிரி பாகங்களாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிடலாம். பட் சில முக்கியமான இடங்களில் சில தேவைப்படக்கூடிய காந்தங்கள், மேக்னெட்ஸு, ரேர் எர்த், இந்த மினரல் சம்மந்தப்பட்டதெல்லாம் சைனாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்குது. அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு இந்தியா ரஷ்யா அதில் ஒன்றா சேர்ந்து இந்த தயாரிப்பு மற்றும் மைனிங் மற்றும் ரிஃபைனிங்லேயுமே வராங்க அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த இடத்துல இந்தியாவுடைய ப்ரிஃபர்டு பார்ட்னராக கடந்த ஒரு 10 வருடங்களாக பார்த்திங்கன்னா அமெரிக்கா தெரிஞ்சாங்க. இப்போ நிசார் சேட்டலைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியா அமெரிக்காவுடைய கூட்டு முயற்சி. இப்போ அதிலிருந்து மீண்டும் நம்ம ரஷ்யா கூட ரீல் அனுப்பக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ கிளியராகவே தெரியுது. அதில் பார்த்திங்கன்னா மாடர்ன் விண்ட் டனல், சிறு ஏர்க்ராஃப்ட் இன்ஜின்கள். ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் அமெரிக்காவை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு 5 பேர் சேர்ந்து உடனடியாக ஒரு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் விமானத்தில் டிக்கெட் புக் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. சிறு ரக விமானங்கள் இப்போது இந்தியாவில் அந்த இண்டஸ்ட்ரியே இல்லை. ஸோ அந்த இடத்துல இன்ஜின் தயாரிப்புக்கு ரஷ்யாவுடைய அந்த கொலாபரேஷன் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகுது. அதே மாதிரி கார்பன் ஃபைபர் டெக்னாலஜி, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் மற்றும் 3D பிரிண்டிங், இந்த இடத்துல ரஷ்யாவும் இந்தியாவும் கூட்டு சேர்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட் பார்ட்னர்ஷிப் வருதுன்னா, அலுமினியம் மற்றும் உர தயாரிப்பு, ஃபெர்டிலைசர், விவசாயத்தை ஒரு பேக் போனாக கொண்ட நாடு இந்தியா. ஸோ நமக்கு ஃபெர்டிலைசர் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல மீண்டும் கல்ஃப் நாடுகளை நம்பி இருக்காமல், நாளைக்கு ஏதாவது ஒரு ஈரான் இஸ்ரேல் போர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடத்துல இந்தியாவுக்கு இது தேவைப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரயில்வே டிரான்ஸ்போர்ட். இந்தியாவிட்டேருந்து ரயில்வே கோச்சஸ் மற்றும் ரயில் இன்ஜின்ஸை ரஷ்யா பெரிய அளவில் வாங்குகிறாங்க.
அதில் நிறையா ஹிக்கப் இருந்துச்சு. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸே அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, பட் அவங்களோட கஸ்டமைசேஷன் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. இங்கே இருக்கக்கூடிய அந்த பியூரோக்ராசி இது எல்லாமே ஓரளவுக்கு புல் டவுன் பண்ணாலும் மீண்டும் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. மைனிங் எக்யூப்மெண்ட் மற்றும் எக்ஸ்ப்ளோரேஷன். மைனிங் இன்றைக்கி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 90% சீனாவை நம்பி தான் உலக நாடுகள் இருக்காங்க. ஸோ மைனிங் எக்யூப்மெண்ட்ஸில் ரஷ்யாவுடைய பங்கு மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன், அதை கண்டுபிடிக்கிறது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் மற்றும் டொமஸ்டிக் மற்றும் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாத்தையுமே இந்தியா ரஷ்யா இப்போ கூட்டாக பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா அப்படின்றது இந்த 80 பில்லியன் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டில் 82 பில்லியன் எக்ஸ்போர்ட்டில் ஃபார்மா மற்றும் எலக்ட்ரானிக்ஸ்ன்றது 50%. ஸோ 50% இந்த வரி விதிப்புக்குள்ளே வரல. ஸோ இது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு ரிலீஃப்னே பார்க்கலாம். அப்போ மிச்சம் இருக்கிற 50%ன்றது $40 பில்லியன் அளவுக்கான ஒரு எக்ஸ்போர்ட்டு. 40 பில்லியன் ஒரு $1 பில்லியன் அதை ரஃபாக எடுத்திங்கன்னா 8500 கோடி. ஸோ இந்த இடத்துக்கு தான் புது மார்க்கெட் வந்து தேவைப்படுது. ரஷ்யா ஒரு பெரிய மார்க்கெட்டாகவே நம்ம இப்போ கன்சிடர் பண்ணலாம். ஐரோப்பா கிட்ட நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல நாடுகள்கிட்ட டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவுடைய இந்த 50% டேரிஃப் அப்படியே கண்டினியூ ஆச்சு, அமெரிக்கா கண்டினியூ பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு $40 பில்லியன் அளவுக்கான ஏற்றுமதிக்கு வேறு மார்க்கெட்டை தேடக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. இது இன்ஃபேக்ட் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா மீண்டும் இதே டேரிஃபை வச்சு இந்தியாவை அமெரிக்கா ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே 2 வருடத்துக்குள்ளே அடுத்தடுத்த மார்க்கெட்டை நோக்கி போவாங்க. இந்த இடத்துல அரசாங்கத்துக்கு நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கக்கூடியவங்க, அவங்க நம்ம கூட பேசக்கூடியவங்களுடைய ஒரு ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது என்னென்னா, நம்மளுடைய தூதரகங்கள் இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக செயல்படணும். நம்மளுடைய தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு போர்க்கால சூழ்நிலைன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், வார் ஃபுட்டிங் அப்படின்ட்டு, அந்த மிஷன் மோடில் வந்து அடுத்தடுத்த மார்க்கெட்ஸை உருவாக்குறதுக்கான, அது சிறு சிறு மார்க்கெட்ஸாக இருந்தாலுமே ஒரு 10 மார்க்கெட்ஸ் இருந்ததுன்னா அமெரிக்காவை வந்து நம்ம பைபாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான முன்னெடுப்பை இவங்க எடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. காமர்ஸ் மினிஸ்ட்ரி மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இதோட சேர்ந்து செயல்பட்டாலும் நம்மளுடைய கான்சுலேட் ஆஃபீஸர்ஸ், எம்பசிஸ் வந்து இதற்கான ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதற்கு உண்டான தகுதியும் அவங்களுக்கு இருக்குது. ஹோப் இதை கவர்மெண்ட் லெசன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ஆயில் ட்ரேடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியா ரஷ்யாவோடது. ஒரு ஃபேக்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், சைனா வந்து ரஷ்யாட்டேருந்து வாங்கினது $62.6 பில்லியன் ஆயில், இந்தியா வாங்கியிருக்கிறது $52.7 பில்லியன், ஐரோப்பிய யூனியன் வாங்கியிருக்கிறது கிட்டத்தட்ட $40 பில்லியன். அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4 பில்லியன் அளவுக்கான ஸ்ட்ராட்டஜிக் மெட்டீரியல்ஸ், நம்ம யுரேனியம் இதை பற்றி ஃப்ளூயிட் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி உரங்கள் அதெல்லாம் வாங்குகிறாங்க. ஸோ இப்போது லாஜிக்காக இதில் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேச்சுக்கே சொல்கிறேன், இது ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறது தவறுனே நம்ம வச்சுக்கிட்டா கூட, முதல்ல சைனா, 2வது இந்தியா, 3வது ஐரோப்பிய யூனியன். நீங்கள் முதலாலையும் 3வதாலையும் விட்டுட்டு இந்தியாவை டார்கெட் பண்ணுறது அப்படின்றது ஒரு அன்ஃபேர் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடைய எம்பி சசி தரூர் அவர்கள் ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. இது முடிய போகிறது கிடையாது, நாம் எதிர்த்து நிற்கணும், எந்த நாட்டோடைய பேச்சை கேட்டோம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இது எனர்ஜி செக்யூரிட்டியை பொறுத்தது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 100 லிட்டர் கச்சா எண்ணெயில் கச்சா எண்ணெய் இல்லாமல் நம்ம யாருமே இயங்க முடியாது. அதில் கிட்டத்தட்ட 87 லிட்டர் அப்படின்றத நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். 13 தான் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனை அதிகப்படுத்த வேண்டிய வேலை இப்போ வந்துருச்சு. 2 விஷயம் இந்தியா சத்தமே இல்லாமல் செஞ்சுருக்காங்க. ஒன்று, நம்மளுடைய டிஸ்கவுண்ட்டில் ரஷ்யன் ஆயில் வாங்கினது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி நமக்கு வருஷம் மிச்சமாகுது. அதே மாதிரி நம்மளுடைய கச்சா எண்ணெய் இருப்பு, ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ், நாளைக்கு ஒரு போர் வந்துருச்சு $180 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ரிசர்வ் வேணும். அந்த சேமிப்பு அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இந்தியா செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போது இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத அளவுக்கான ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வை இந்தியா வச்சுருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னாலே உலகம் ஒரு ஸ்திரமற்ற தன்மையை நோக்கி போயிட்டுருக்கு, ரொம்ப வாலட்டைலாக வேர்ல்டு இருக்கும்போது தான் இந்த பிளானிங்கை வந்து எந்த ஒரு அரசாங்கமே பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அரசாங்கத்துக்கு வந்து நிச்சயமாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வில் இன்க்ரீஸ் பண்ணதில் மிகப்பெரிய பங்கு வந்து ரஷ்யாவுக்கு இருக்குது. ஸோ அடுத்த 20 வருடத்துக்கு இப்போ இந்தியாவுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2014 நம்ம 11வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருந்தோம். 2024 கிட்டத்தட்ட 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உயர்ந்துட்டோம். 11லேருந்து 4 ஜஸ்ட்டு 10 வருஷத்தில். இதே ஸ்பீடில் நம்ம வளர்ச்சியை நோக்கி போகும்பொழுது
அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ 4 ட்ரில்லியன் எக்கனாமியாக இருக்கிற நம்ம கிட்டத்தட்ட 8லேருந்து 10 ட்ரில்லியன் எக்கனாமியாக போகும். இப்போ 8 to 10 ட்ரில்லியன் எக்கனாமியாக நம்ம போகணும் அப்படின்ற போது இந்த பணம் எங்கேருந்து வருது? மக்களுடைய உழைப்பிலிருந்து தான் வருது, மேனுஃபேக்சரிங் மற்றும் சர்வீசஸ். ஏன்னா இந்தியா கிட்ட ரஷ்யா மாதிரி ஒரு கச்சா எண்ணெய் வளம் கிடையாது. அப்போது மக்கள் உழைக்கணும் அப்படின்ற போது அடிப்படையாக அங்கே நிறுவனங்கள், ஃபேக்ட்ரிகள், உற்பத்தி தேவைப்படுது, சேவை தேவைப்படுது. அதுக்கு அடிப்படை தேவை அப்படின்றது மின்சாரம் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பெட்ரோல், டீசல். இப்போ வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாகும் பொழுது நம்ம எனர்ஜி செக்யூரிட்டியை இது ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாலிசியாக இல்லாமல் மிகவும் சீரியஸாக எடுக்க வேண்டிய கட்டாயம் இப்போ இந்தியாட்ட இருக்குது. அதனால தான் இந்த டைவர்சிஃபிகேஷன்ஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக சோலாரில் பார்த்திங்கன்னா 10 வருடத்துக்கு மிகப்பெரிய புரட்சியை நம்ம பண்ணியிருக்கோம். சோலாரில் இன்னமும் நிறையா இஷ்யூஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது. பட் ப்ரெடாமினென்ட்லி பார்த்திங்கன்னா சோலாரில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சோலாரை இன்னும் அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த 2018 ரஷ்யா கிட்ட மொத்தமாகவும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது, குறிப்பாக ஆயுதங்களில் அப்படின்ற போது பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள்கிட்ட நம்ம ஆயுதங்கள் வாங்க ஆரம்பித்தோம். இஸ்ரேல்கிட்ட நம்ம ஆயுதங்கள் வாங்க ஆரம்பித்தோம். டைவர்சிஃபை பண்ணோம். ஏன்னா ஒரு நாட்டை நம்பி உட்காந்துருக்க முடியும். இப்போ ரஷ்யாவால் S-400 கொடுக்க முடியுமா அப்படின்னா இன்றைக்கி தெரியும் அவங்களால கொடுக்க முடியாது. அவங்களுடைய சண்டையே அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஆயுதங்கள் அங்கே தேவைப்படுது. ஸோ அப்போது டைவர்சிஃபை பண்ணக்கூடிய ஒரு சமயத்தில் இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங் ட்ரம்ப் கிரியேட் பண்ணி இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங் மீண்டும் ரஷ்யாவையும் இந்தியாவையும் ஒரு ஹைடெக் பார்ட்னர்ஷிப்பை நோக்கி புல் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவை நம்பியும் இருக்கக்கூடாது. சைனாவுடைய மிக நெருங்கிய நண்பர் இன்றைக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஆனால் அதே ரஷ்யா சைனாவுக்கு காம்படிஷனாக இந்தியாவோட ஒன்று சேர்ந்து ரேர் எர்த் மினரல்ஸ் மற்றும் மெட்டீரியல்ஸில் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும், இது ஒரு தொழிலாக உருவாக்கணும் அப்படின்றத முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ கிளியர் கட்டாக இந்தியா ரஷ்யாவை மீண்டும் ஒரே ப்ராக்கெட்டில் இணைக்கக்கூடிய அந்த வேலையை அமெரிக்கா பர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. இப்போது இந்த போர், உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வந்து தான் ஆகணும். இந்த வருடத்துக்குள்ளே முடிவுக்கு வரலாம், இல்லை அடுத்த வருடத்துக்கு. பட் ஏதாவது இந்த ஒரு வருடத்துக்குள்ளே முடிவுக்கு வரும். அப்போ ஆஃப்டர் உக்ரைன் ரஷ்யா போர் அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. ரஷ்யாவுடைய கட்டமைப்பு மற்றும் உக்ரைனுடைய கட்டமைப்பு. உக்ரைன் நமக்கு எதிரி நாடு கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு உங்கள் பிரச்சனையில் நாங்கள் சார்பு எடுக்க மாட்டோம் அப்படின்றது தான் இந்தியாவோட நிலை. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் வரும்போதோ இல்லை இந்தியா சீனா பிரச்சனை வரும்போதோ ஒரு நாடு நம்ம சார்பு எடுக்கணும்னு நம்ம என்றைக்குமே கேட்டது கிடையாது. அப்படி எல்லா நாடுகளும் இந்தியா பக்கம் அணிவகுத்து நின்னது கிடையாது. நாமளுக்கும் ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் நம்ம போய் இருக்கணும்னு அப்படின்ற அவசியமும் நமக்கு கிடையாது. ஸோ இப்போ போஸ்ட் வார் சினாரியோவில் ரஷ்யாவுடைய கட்டமைப்பு அவங்க மீண்டும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அவங்களுக்கு தேவை. இந்த 30 லட்சம் பேர் ரஷ்யாவுடைய கலாச்சாரத்தை ஒற்று போகக்கூடிய, அதே சமயம் அந்த அளவுக்கு திறன் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு தேவை. அந்த லேபர் ஃபோர்ஸ் அவங்களுக்கு தேவை. அந்த ஒரு டெக்னிக்கல் ஃபோர்ஸ் அவங்களுக்கு தேவை. இப்போ அந்த டெக்னிக்கல் ஃபோர்ஸை உலகத்திலேயே அதிகமாக வச்சுட்ருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். இப்போது எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், சைனா கிட்ட ரேர் எர்த் இருக்குது. அந்த ரேர் எர்த் இருக்கிறதுனால தான் அமெரிக்காவை அவங்களால இறுக்கி பிடிக்க முடிஞ்சது. அமெரிக்கா பின்வாங்கிடுச்சு, இந்தியா கிட்ட எதுவுமே இல்லைன்ட்டு. ரேர் எர்த் அப்படின்றது ஒரு கனிம வளம். இப்போ இந்தியா ரஷ்யாவும் சேர்ந்தாங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்தியா கிட்ட அதை விட மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் இருக்குது. ரேர் எர்த்துன்றதை விட ஒரு அரிதான பொக்கிஷம் அப்படின்றது மனிதன். இன்றைக்கி அமெரிக்காவுடைய டாப் 100 நிறுவனங்களுடைய தலைமை அதிகாரிகள் நீங்கள் பாருங்கள், இந்தியர்கள் அதிகமாக இருப்பாங்க. சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், சத்யா நடேலாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தலைவர்கள் அமெரிக்கா பொருளாதாரத்தை இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததில் பெரும் பங்கு இருக்குது. சுந்தர் பிச்சை கூகுளில் டேக் ஓவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் $300 பில்லியன். இன்றைக்கி $3.2 ட்ரில்லியன் அதிகமாக போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மேசிவான ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 7 மடங்கு அப்படின்றது 2.1 பில்லியன் ட்ரில்லியன் நினைக்கிறேன். அந்த அளவுக்கான வேல்யூவேஷன். ஒரு 250 கோடி இருந்த பில்லியன் டாலர் இருந்த மைக்ரோசாஃப்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா $3 ட்ரில்லியன் தொட்டிருக்கு. ஏன்னா இத்தனை வருடம் 10-15 வருடம் ஒரே ஆளை அவங்க தலைமை பண்புக்கு வச்சுருக்காங்க. அதுவும் வேறு ஒரு நாடு. அவர்கள் அமெரிக்கர்களாகவே இருந்தாலும் அவர்கள் வம்சாவளியில் பார்த்திங்கன்னா இந்தியர்கள், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இந்தியன்ஸ், அமெரிக்கன்ஸ். அவங்கள இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டலெக்சுவல் கேபிட்டலை நம்மகிட்ட யாருமே எடுத்துட முடியாது. அந்த இன்டலெக்சுவல் கேபிட்டலில் நம்ம ஜியோ பொலிட்டிக்கலாக எப்படி லீவரேஜ் பண்ண போகிறோன்ற பாலிசியை கவர்மெண்ட் யோசிச்சுருக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய டேலண்ட்ஸ் ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிஆர்எம் அப்படின்ற ஒரு
துணி நிறுவனம் அவங்க ஒரு ஆடை கொடுத்துருப்பாங்க, கம்மிங் ஹோம் டு சிஆர்எம், கம் ஹோம் டு இந்தியா அப்படின்ட்டு. இந்தியாவுக்கு திரும்ப வாங்க அப்படின்றது அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ண டைம் ஒரு 25 வருடம் முன்னாடி நினைக்கிறேன். அந்த ஆடோடைய தீமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டோடது, நீங்கள் வெளியில் வேண்டாம், நீங்கள் எல்லாம் ஓகே நீங்கள் இருந்துட்டீங்க, மீண்டும் நம்ம தாய்நாட்டுக்கே வாங்க அப்படின்ட்டு. மேபி அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய பியூரோக்ரஸி, இந்த பியூரோக்ரஸியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷரா ஸ்டைலை விட்டுட்டு நம்ம வெளியில் வரல அப்படின்னா இந்த சேலஞ்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். பிரிட்டிஷ் மைண்ட் செட்டில் பிரிட்டிஷுக்கு கீழே வேலை செஞ்ச அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸு, போலீஸ் சர்வீஸு, இந்த மாதிரியான மிக முக்கியமான துறைகள் இந்த மைண்ட் செட்டை மாற்றலை இன்றைக்கி அப்படின்ற போது நாம் நினைக்கக்கூடிய அந்த பயணத்தில் நம்மளால் வெற்றி பெற முடியாது. நிதர்சனமான உண்மை. ஆட்சியாளர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அங்கே தான் இருக்க போகுது, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அங்கே தான் இருக்க போகுது. ஸோ இப்போது ஒரு இடத்துல இன்றைக்கி அமெரிக்காவுடைய பல நெகோஷியேட்டர்ஸ் இங்கே அவங்க குற்றமாக வைக்கிறது என்னென்னா, இந்தியாவுடைய அரசியல்வாதிகள் அவங்க சொல்கிறது காங்கிரஸ் பிஜேபியும் சேர்த்து தான், 2 அரசாங்கங்கள் தான், அவங்க சில முன்னெடுப்புகளை எடுத்தால் கூட இந்தியாவுடைய பியூரோக்ரஸி சிஸ்டம் அப்படின்றது பிரிட்டிஷ் காலத்துக்கட்டதோடது அப்படின்ட்டு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். புது சென்ட்ரல் செக்ரட்டேரியட்டை எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் தனித்தனியாக சுற்றி இருக்கும். அந்த காலத்தில் டெல்லியில் இருக்கும்போது பண்ணது. இப்போ அவங்களெல்லாம் ஒரே ஆஃபீஸில் ஒரு புது பில்டிங்கில் இப்போ அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அந்த கட்டடத்தோட திறப்பு விழாவும் நடந்துச்சு. இந்தியாவுடைய புது துவக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ அங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் அவங்களோட அசோசியேஷன் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு என்ன கடிதம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஓப்பன் ஆஃபீஸாக இருக்குன்ட்டு. ஸோ அந்த காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அதிகாரி அண்டர் செக்ரட்டரிக்கு ஒரு இது, ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு ஒரு இது, செக்ரட்டரிக்கு ஒரு இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேபின்னு நீங்கள் வந்து பெல் அடித்து வெளியில் ஒரு ஆள் இன்னும் உள்ளே கூப்பிட்டு போவாங்க. இது பிரிட்டிஷரா ஸ்டைல். இன்றைக்கி ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஆஃபீஸில் எப்படி ஓப்பன் ஆஃபீஸ் கல்ச்சர் இருக்கோ, கேபின்ஸ்லாம் இல்லாமல் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிற மாதிரி இந்த புது கட்டிடத்தை அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க. இவங்களுக்கு அதில் கடும் அதிருப்தி ஏற்பட்டு அவங்களோட யூனியன்லேருந்து அசோசியேஷன்லேருந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இது வந்து சரி கிடையாது, ஓப்பன் ஆஃபீஸில் எங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியல, நாங்கள் நிறைய கான்ஃபிடென்ஷியல் விஷயங்கள் பேசுகிறோம், அந்த கான்ஃபிடென்ஷியல் விஷயங்கள் வந்து எப்படி நாங்கள் பேச முடியும், வந்துட்டு போகிறாங்க, ஒருத்தர் பார்க்குறாங்க. ஒரு அண்டர் செக்ரட்டரிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் இல்லாமல் வச்சுருக்கீங்க, கேபின் இல்லைன்னு தான். ஸோ மைண்ட் செட் நம்மளது மாற வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி காலத்தில் இருக்குது. ஒன்று இவங்களாம் மாறணும், இல்லை அரசாங்கம் சில டஃப்பான முடிவுகள் எடுத்து மாற்றியே ஆகணும். இராணுவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிட்டிஷ் கல்ச்சர் பலது இருந்துச்சு. சிலதை வந்து இராணுவமே முன் வந்து மாற்றினாங்க, சிலதை அரசாங்கம் கட்டாயப்படுத்தி மாற்றினாங்க. போத் வேஸ், எய்தர் வேஸ் இது நல்லது தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சேலஞ்சஸ்ஸு இன்றைக்கி வேர்ல்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வெளிநாட்டில் போய் வாழ்ந்து அந்த நாடுகளுடைய தரத்தை இன்றைக்கி இந்தளவுக்கு உயர்த்தினதில் மிகப்பெரிய பங்கு எல்லா நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா இந்தியர்கள் இருக்குது. அமெரிக்காலே அதிகமாக வரி கட்டக்கூடிய சமூகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் தான். ஸோ இந்த மக்கள் இங்கே திரும்ப வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தேசப்பற்றை மட்டும் வச்சு அவங்கள திரும்ப கூப்பிட்றது நியாயமாகாது. அதற்கு உண்டான ஒரு அட்மாஸ்ஃபியர் தேவை. அந்த அட்மாஸ்ஃபியர் தேவை அப்படின்றது நம்ம சைனாவை பார்த்து காப்பி அடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. சைனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாலிசி உருவாக்கியிருக்காங்க. வெளியில் போய் செட்டில் ஆகி வேறு நாட்டோட குடியுரிமையை பெற்ற சீனர்கள், குறிப்பாக பிஹெச்டி சயின்டிஸ்ட்டு, பாலிசி எக்ஸ்பர்ட்ஸு, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அவங்க திரும்ப கூப்பிட்றாங்க. திரும்ப கூப்பிட்டு ஒருத்தருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி நிதி அளவுக்கு ஒதுக்கீடு செஞ்சு உங்களுடைய ஆராய்ச்சிகளை நீங்கள் இங்கே பண்ணுங்கள், நம்ம நாட்டுக்கு நீங்கள் கொண்டு வாங்கன்ட்டு அதே மாதிரியான ப்ரோக்ராம் இங்கே கொண்டு வரணும். லேட்ரல் என்ட்ரி அப்படின்றது இன்றைக்கி காலத்தின் கட்டாயம். இன்றைக்கி மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷனில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர் அதிகாரி, ஒரு நல்ல படித்தவர், ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவர்கிட்ட நீங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தோடைய அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் என்னன்றதோ 20 வயசு பையனுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் அவருக்கு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ வேகமாக நம்ம சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். ஏஐ தொழில்நுட்பம்லாம் பார்த்திங்கன்னா பிரமிப்பாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம பயன்படுத்திக்கணும். இது ஏதோ ஒரு அட்வைஸ் செஷன் மாதிரி கிடையாது. நம்மளுடைய அன்பர்கள் நமக்கு இன்புட்டாக கொடுத்து எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பல பேர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. சில பேர் எனக்கு என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல நேரமின்மை காரணமாக. பட் அடிப்படையாக நம்ம பிரிட்டிஷ் திங்கிங்கை மாற்றணும் அப்படின்ற போது இந்த சவால்களெல்லாம் தகர்த்தெறிந்து அமெரிக்காவுடைய அழுத்தம் இனிமேல் எந்த காலகட்டத்துக்குமே வர முடியாத அளவுக்கு நம்ம நாட்டை கொண்டு போக முடியும். இந்த இடத்துல இந்திய ரஷ்ய உறவுன்றது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருச்சு. இதை செய்ததுக்கான மிகப்பெரிய வாழ்த்து செய்தியை யாருக்கு ரஷ்ய ஊடகங்கள் தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு தான். இது எப்படி போகுதுன்றதை அடுத்த கட்டத்தில் பார்த்துட்டு மீண்டும் ஒரு அனலைசிஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.